வணக்கம் நண்பர்களே, நான் பைக் வாங்க போறேன் எபிசோட் 3. ஃபைனலி நான் முடிவு பண்ணிட்டேன் என்ன பைக் வாங்க போறேன்னு. லாஸ்ட் வீடியோல ஒரு 5 பைக் லிஸ்ட் பண்ணியிருப்போம். 1.5 வருஷத்துக்குள்ள இந்த பைக்லாம் இருக்கு அப்படின்னு. அதுல எனக்கு கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் லுக் தரணும், அதுக்கப்புறம் ஃபேமிலி யூசேஜுக்கு செட் ஆகணும், ஹைவேக்கு நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் மைலேஜ் தரணும். பார்க்கும்போது பல்சர் 150 எனக்கு பிடிக்கும். அதெல்லாம் முடிவு பண்ணியாச்சு, பல்சர் 150 தான் எடுக்க போறோம்னா. அதெல்லாம் நீங்க ஷோரூம் போயிட்டு என்னென்ன வேரியன்ட் இருக்கு, எவ்வளவு அமௌண்ட், அதெல்லாம் நீங்க விசாரிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ பல்சர் 150 எனக்கு பிடிச்ச கலர் ரெட் கலர் பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ப்ளூ கலர் பார்க்க கொஞ்சம் அட்ராக்ட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு, பட் நான் ரெட் சூஸ் பண்ணேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பல்சர் 150 மொத்தம் 3 வேரியன்ட் இருக்கு. ஒன்னு சிங்கிள் டிஸ்க் வோல்ட் மீட்டர், அதோட பிரைஸ் எவ்வளவுனா 1,29,000 அந்த மாதிரி வருது. செகண்ட் வேரியன்ட் என்னன்னா சிங்கிள் டிஸ்க் டிஜிட்டல் மீட்டர். சோ இதோட பிரைஸ் எவ்வளவுனா 1,32,500 அந்த மாதிரி வருது. மூணாவது வேரியன்ட் வந்து டபுள் டிஸ்க் டிஜிட்டல் மீட்டர், இதோட பிரைஸ் 1,35,000 கிட்ட வருது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை பொறுத்து அந்த ஒவ்வொரு டீலர்ஷிப்பை பொறுத்து இது ஒரு 1000 ரூபாய் அந்த மாதிரி முன்ன வரும். இப்ப இருக்க கரண்ட் சிச்சுவேஷனுக்கு வோல்ட் மீட்டர் போறதுக்கு நான் அவ்வளவு ப்ரிஃபரன்ஸ் பண்ண மாட்டேன். செகண்ட் ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் இல்லைனா டாப் மாடல், இது ரெண்டு ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்க. நான் டாப் மாடல் சூஸ் பண்ணேன், பட் இந்த டாப் மாடல் எனக்கு இப்போ கொஞ்சம் மண்டை கோப்பமா வந்துச்சு. ஸோ அதை பத்தி நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். ஏன்னா இந்த ரெண்டே பேருக்கு தான் போட்டி. பல்சர் 150 ஸ்டாண்டர்ட் வேரியன்ட், இந்த பல்சர் 150 டபுள் டிஸ்க் ரெண்டுலமே குறைகள் நிறைகள் இருக்கு. அது நெக்ஸ்ட் வீடியோல பார்த்துடலாம்.